அண்மை செய்தி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா தேரோட்டம் தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மதுரை சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 4 மாசி வீதிகளிலும் தேரானது வலம் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், மீனாட்சி அம்மனின் பட்டாபிஷேகம் திக்விஜயத்தை தொடர்ந்து தற்போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. இந்நிலையில திருத்தேரோட்டமானது கோலாகலமாக காலையிலிருந்தே தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, இதற்கு மாவட்ட நிர்வாகத்தினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கோடை காலம் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடைய சித்திரை திருவிழா என்பது கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்வாக நேற்று காலை ரிஷப லக்கணத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்தாக நேற்று இரவு சுவாமியும் அம்மனும் பூப்பல்லக்கில் மீனாட்சி அம்மன் எழுந்தருளி அந்த நிகழ்வும் நடைபெற்ற நிலையில் இன்று காலை இந்த சித்திரை திருவிழாவினுடைய மற்றொரு சிகர நிகழ்வாக இருக்கக்கூடிய திருத்தேரோட்டமானது வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. இன்று அதிகாலை சுவாமியும் அம்மனும் கோவிலிலிருந்து அலங்காரத்தில் புறப்பாடாகி பெரிய தேரில், அதாவது முன்னால் இருக்கக்கூடிய பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராகவும் பின்னால் இருக்கக்கூடிய சிறிய தேரில் மீனாட்சி அம்மன் பச்சை பட்டுடுத்தியும் கூட எழுந்தருளினார்கள். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமியும் அம்மனும் முதலில் அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடன் எழுந்தறிய பெரிய தேரானது கீழமாசி வீதி பகுதியில் அந்த தேரடி வீதி பகுதியிலிருந்து புறப்பாடு செய்து தொடர்ச்சியாக தெற்கு மாசி வீதி தற்போது மேலமாசி வீதி பகுதிக்கு வந்தடைந்த நிலையில் அதன் பின்புறமாகவே ஒன்றன் பின் ஒன்றாக மீனாட்சி அம்மன் தேரும் வருகை தர தொடங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி நின்று வழி நெடுகிலும் சாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் ஆகிய 2 தேர்களையும் வடம் பிடித்து இழுத்து ஹரஹர சங்கர மீனாட்சி சங்கர என்ற பக்தி முழக்கத்தோடு உற்சாகமாக அந்த பேரினை வடம் பிடித்து இழுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் கூட பார்க்க முடிகிறது. தற்பொழுது இந்த கோடைகால விடுமுறை என்பதாலும் பள்ளிகள் விடுமுறை என்பதாலும் இந்த திருத்தேரோட்டத்தை பார்ப்பதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இதனால் மாசி வீதிகள் முழுவதிலுமாக பக்தர்கள் புடைசூழ காணப்படுகிறார்கள். இந்த நிலையில்தான் பாதுகாப்பு ஏற்பாடுகளாக மதுரை மாநகர காவல்துறை சார்பில் 2000 காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று தேர் வலம் வரும்போது 2 புறங்களிலும் கயிறுகளால் தடுக்கப்பட்டு பக்தர்கள் அந்த தேர் ஊர் செல்லக்கூடிய பகுதிக்குள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தடுப்புகள் அமைத்து ஆங்காங்கே தற்காலிக தடுப்புகளும் கூட அமைக்கப்படுகிறது. அதே போன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொறுத்த மட்டிலும் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் என்பது வெயிலின் தாக்கம் என்பது காலை முதலாகவே சற்று குறைவாக இருப்பதால் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல், அதே போன்று நீர்மோர் போந்தல் என தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், அதே போன்று பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று விசிறிகள் உள்ளிட்டவைகள் கூட வழங்கப்பட்டு வருகின்றன. இதை வந்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை பொறுத்த மட்டும் மாநகராட்சி சார்பில் ஆங்காங்கே குடிநீர் உள்ளிட்டவைகள் வைக்கப்பட்டாலும் கூட கூடுதலான அந்த குடிநீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தால் இன்னும் அதிக அளவிற்காக பக்தர்களுக்கு எளிதாக அவர்கள் ஆங்காங்கே செல்லாமல் இருந்த இடத்திலே அந்த குடிநீர் குடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இருந்த பொழுதிலும் கூட அதிகாலை தேரோட்டம் தொடங்கிய நிலையில் கீழமாசி வீதி தொடங்கி தற்போது தெற்கு மாசி முடிவடைந்து மேலமாசி வீதியில் சுவாமி தேரும் அதே போன்று அம்மன் தேரும் 2 தேர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக செல்கிறது. அந்த பிரம்மாண்டமான தேர்களுக்கு முன்பாக விநாயக பெருமான், முருகன் போன்றவர்கள் கூட ஊர்வலமாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் கூட பார்க்க முடிகிறது. மாசி வீதிகளில் அந்த ஆடி அசைந்து வரக்கூடிய அந்த திருத்தேரினை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் மாசி வீதிகளில் திரண்டு நின்று சுவாமியும் அம்மனையும் தரிசனம் செய்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் கூட பார்க்க முடிகிறது. ஏற்பாடுகளை பொறுத்த மட்டிலும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஆங்காங்கே தன்னார்வலர்களும் சமூகத்தில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் கூட நீர்மோர் பந்தல்களை வழங்கி பக்தர்கள்
பக்தர்களுக்கு தேவையான நீர், மோர் உள்ளிட்டவைகளை தொடர்ந்து வழங்கக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது சுவாமியும் அம்மனுடைய தேரும் மேல மசூதி பகுதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்பாக சிவபக்தர்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க சங்குலி விண்ணதிரும் அளவிற்காக முழங்கும் வகையிலாக சுவாமியும் அம்மனுடைய தேரும் வலம் வரக்கூடிய காட்சிகள் என்பது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருப்பதாக ஒவ்வொரு பக்தர்களும் சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் கூட பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி சல்மான்.